ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவுங்க. பக்ரீத்துக்கு மொதல் நாளும் அவங்க முஸ்லீம் கடை தாங்க ஹோட்டலில் வச்சுருக்கோங்க. அதனால் அவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறனால இன்றைக்கி கடை லீவுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பிரியாணி தாங்க மெனு. வேறு என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் ரைத்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் தால்ச்சா, அப்புறம் முட்டைங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா தால்ச்சாவுக்கு பருப்பு வெந்துட்டுருக்குங்க. இன்னொரு சைடு ரைத்தாவுக்கு வெங்காயம் மாங்காய் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி மாங்காய் போட்டு கேரட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஆனால் என்னங்க, ஹஸ்பண்ட் சமைக்கிறது கொடுத்து வச்சுருக்கோன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்க, எல்லா எண்ணெயும் காலியாகிடுங்க. அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் சமைப்பாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு ஹோட்டல் ஒர்க்குனால அவங்க சமைக்கிறாங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா வேறு ஒர்க்கு. ஸோ அவங்கள்ட்ட சமைக்க தெரியுமான்னு தெரியாது. பட் கம்பல் பண்ணாதீங்க, அவங்களே ஒரு நாள் உங்களுக்காக சமைச்சு கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான மசாலா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குங்க. நெய் ஊற்றலைங்க, வெறும் எண்ணெய் மட்டும் தாங்க ஊற்றிருக்கோம். நெய் கடைசியாக தான் ஊற்றுவாங்க இவங்க. தாளிப்பு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னால், அதான் உங்கள் ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்களே, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கிற கிச்சனே ஆறி போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் க்ளீன் பண்ணோம். அதனால் சைட் பை சைடாக அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஒரு வழியாக மசாலாலாம் போட்டு ரெடி ஆகி சிக்கனையும் அதிலேயே போட்டு கிண்டுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாவே வரும். சில பேர் சிக்கனை கடைசியாக போடுவாங்க. பட் எங்கள் வீட்டுக்காரங்க வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கணும் அந்த சமயத்திலே போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. இது கரண்ட் அடுப்புலேயே செய்கிறதுனால தாங்க ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்ப கேஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இதில் செய்யணும்னு நினச்சிட்டாங்க. நான் முந்தா நாளே கேட்டிருந்தேங்க பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு. அதனால தான் இந்த ப்ரிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் கிச்சனை எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. இந்த சைடு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சாச்சுங்க. பாருங்கள், ஒரு வழியாக ஃபைனலி கொஞ்சம் வேலை முடிகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குதுங்க. எக்கு ஆல்ரெடி நான் வேக வச்சுட்டேங்க. தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பிரியாணிக்கு மசாலா போட்டுட்ருக்காங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் அரிசியை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்மும் போட்டாச்சுங்க. ஒரு வழியாக ஃபைனலி வேலை முடிஞ்சிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மெஸ்ஸியான கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்தேன் சைட் பை சைடாக. அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொரிக்க வேண்டியது தாங்க. ஆனால் இன்றைக்கி மசாலா அவ்வளோவா போடலங்க. வீட்டுக்கு செய்கிறனால, இல்லைன்னு பார்த்திங்கன்னா காரசாரமாக தான் செய்வாங்க. இது வீடுனால தான் இவ்வளோ கம்மியான அந்த கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும். ஹோட்டல் எப்போதுமே இவங்க அதிகமாக மசாலா போடுவாங்க, எண்ணெயுமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் தான் வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். கன்னடத்துலேயே இவ்வளவு செய்கிறது ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. 2 மணி 2:30 ஆயிடுச்சுங்க. இந்த வேலை நடந்துட்டுருக்கவே 2:30 ஆயிடுச்சுங்க. ஃபைனலி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. பிரியாணி தம் போட்டு இறக்கிட்டோம், காட்டுறோங்க. பிரியாணி நல்லா தாங்க வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வேகலைங்க. தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றிட்டோம் போல். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல லைட்டாக விதையாக இருந்துச்சுங்க. அப்பா, சிக்கனும் பார்க்கவே ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல். நல்லா டேஸ்ட் இருந்துச்சுங்க. லைட்டாக கிண்டுறப்ப நீங்கள் லைட்டாக நெய் ஊற்றி லைட்டாக கரண்டியோட பின்னாடி காம்பு வச்சு கிண்டுங்க. தாளிச்சா நல்லா மாங்காய்லாம் போட்டு அதுலேயும் கறியெல்லாம் போட்டிருக்காங்கங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்குன்னு. முட்டை சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி பற்றி